காவிரி விவகாரம் காரணமாக எல்லையில் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இரு மாநில போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. சார், பெட்ரோல் கொஞ்சம் போடுங்க. டிஎன் வண்டிக்கு பெட்ரோல் கிடையாது. வண்டி எடு. சார், ஊருக்கு போகணும். சொன்னா புரியாதா? இடத்த காலி பண்ணு. அந்த காவிரி தாயோட அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா தாய்கிட்டையும் நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். என்னன்னா, டிவியில் பாத்தியா? அங்கே நம்ம ஆளுங்க வண்டியை அடிச்சு நொறுக்கிறானுங்க. இங்க வர்ற ஒருத்தனையாவது நாம சும்மா விடக்கூடாது. அம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய தம்பியா நான் நினைக்கக்கூடிய, என்னுடைய அண்ணனா நான் நினைக்கக்கூடிய, என்னுடைய நண்பனா நினைக்கக்கூடிய அத்தனை கர்நாடகா மக்களும் நீங்க ஒரு கிளாஸ் டம்ளர்ல ஒரு தண்ணி எடுத்து ஒரு தமிழனுக்கு கொடுத்து நாங்க தண்ணி தருவோம்னு நீங்க போட்டு கர்நாடகா. இந்தாப்பா தம்பி, குடி. ரொம்ப நன்றி அம்மா. காவிரி பதற்றம் உச்சத்தில் இருந்த அந்த நேரத்தில் பலர் கோபத்துடன் பேசினார்கள். ஆனால் சில குரல்கள் மனிதநேயத்தை நினைவூட்டின. அந்த நேரத்தில் நடிகர் சிம்புவின் மனிதநேய வேண்டுகோள் பலரின் மனதை தொட்டது. கருத்து வேறுபாடுகளுக்கு நடுவிலும் உதவி தேவைப்படும் சாதாரண மக்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை அது பலருக்கு நினைவூட்டியது. காலம் கடந்தாலும் அந்த செய்தி இன்னும் பொருத்தமானதே. மொழி, மாநிலம், அரசியல் இவை அனைத்தையும் தாண்டி மனிதநேயம் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு கிளாஸ் தண்ணீர், ஒரு உதவும் கை, சில நேரங்களில் அதுவே மனிதர்களை ஒன்றிணைக்கும் மிகப் பெரிய பாலமாக மாறுகிறது. மனிதநேயம் வெல்லட்டும்.